தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். லெபனானில் ஹெஸ்புல்லா போராளிகளின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கடுமையாக காயமடைந்த யூனிஃபில் பிரெஞ்சு படை வீரர் உயிரிழந்துள்ளார். பிரான்ஸ் நீஸ் நகரில் வன்முறை மேற்கொண்டமை மற்றும் திருட்டு குற்றச்சாட்டு என்பன தொடர்பாக 2 CRS அதிகாரிகள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்பெயினின் குடியேற்றவாசிகளுக்கு வழங்கப்படும் பொது மன்னிப்பு குறித்து பிரான்சின் ரசம்பிளுமோ நேஷனல் தலைவர் ஜோனா பாதலா கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கலாம் என தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் மறியல் தொடர்வதால் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் மறுத்து வருகின்றது. பிரான்ஸ், பிரிட்டன் தலைமையில் 30 நாடுகளின் படைத்துறை ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முயற்சிக்கிறது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது. லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங். வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே, லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. லெபனானில் ஹெஸ்புல்லா போராளிகளின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கடுமையாக காயமடைந்த யூனிஃபில் பிரெஞ்சு படை வீரர் உயிரிழந்துள்ளார். பிரெஞ்சு படை வீரர் அனிஷே ஜிரோத ஏப்ரல் 22 காலை உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அறிவித்திருக்கின்றார். ஏப்ரல் 18 அன்று ஹெஸ்புல்லா போராளிகளுடன் ஏற்பட்ட மோதலில் கடுமையாக காயமடைந்த அனிஷே ஜிரோத உடனடியாக பிரான்சுக்கு கொண்டுவரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் 4 நாட்களுக்கு பின்னர் ஏப்ரல் 22 காலை அவர் உயிரிழந்தார். அனிஷே ஜிரோத மனிதர்களை வழிநடத்தும் தலைவர் எனவும் நாய்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் எனவும் அறியப்பட்டார். சைனோடெக்னிக் படைப்பிரிவில் பணியாற்றியதன் காரணமாக அவர் மனித நேயம் மிக்கவர் என பாராட்டப்பட்டுள்ளார். பிரான்ஸ் நீஸ் நகரத்தில் வன்முறை மேற்கொண்டமை, திருட்டு குற்றச்சாட்டு என்பன தொடர்பாக 2 CRS அதிகாரிகள் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் தாக்குதல், திருட்டு குறித்து புகார் அளித்ததை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 18 இரவு இந்த சம்பவம் நடந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நபர் ஒருவர் காவல்துறை அதிகாரிகள் தன்னை தாக்கியதோடு தனது சொத்துக்களையும் திருடியதாக
முறைப்பாடு அளித்துள்ளார். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் நீஸ் நகரில் 2 CRS அதிகாரிகள் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் காவல்துறை அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பீங்க. மாத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே இந்த கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு, பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. ஸ்பெயினின் குடியேற்றவாசிகளுக்கு வழங்கப்படும் பொது மன்னிப்பு குறித்து பிரான்ஸ் நாட்டின் ரசம்புளுமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவர் ஜோதா பாதலா கடுமையாக விமர்சித்துள்ளார். ஸ்பெயினின் புதிய குடியேற்றவாசிகளுக்கு வழங்கப்படும் பொது மன்னிப்பு திட்டம் ஐரோப்பாவுக்குள் குடியேற்றத்தை அதிகரிக்கும் வாய்ப்பை உருவாக்குவதாக பாதலா குற்றம் சாட்டியுள்ளார். போர்த்துகலின் போர்டோ நகரில் நடைபெற்ற ஐரோப்பிய அரசியல் கட்சியின் நிகழ்வில் பேசிய பாதலா, ஸ்பெயின் ஐரோப்பாவுக்குள் குடியேற்றத்தை ஊக்குவிக்கும் நுழைவாயிலாக மாறி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2025 இறுதிக்குள் ஸ்பெயினில் நுழைந்து 5 மாதங்கள் தொடர்ந்து வாழ்ந்துள்ள ஆவணம் இல்லாத குடியேற்றவாசிகளுக்கு சட்டப்பூர்வமான குடியுரிமை வழங்கும் திட்டத்தை ஸ்பெயின் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் மூலம் 5 லட்சம் தொழிலாளர்கள் ஐரோப்பிய பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெயின் பிரதமர் தலைமையிலான அரசு ஐரோப்பாவுக்குள் குடியேற்றத்தை ஊக்குவிக்கும் வாயிலாக மாறி வருவதாக பாதலா குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்பெயினின் இந்த நடவடிக்கை ஐரோப்பாவின் சமூக சமநிலை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பிரான்சில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசுத் தலைவர் தேர்தலில் ரசம்புளுமோ நேஷனல் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி வெற்றி பெற்றால் எல்லை கட்டுப்பாடுகளை மீண்டும் கொண்டுவரவும், ஷங்கேன் ஒப்பந்தத்தின் கீழ் வழங்கப்படும் சுதந்திரமான இயக்கத்தை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் குடிமக்களுக்கு மாத்திரமே வரையறுக்கவும் முயற்சிப்பதாக ஜோதா பாதலா தெரிவித்திருக்கிறார். ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ் இந்த திட்டம் நாட்டில் ஏற்கனவே வாழ்ந்து வரும் மக்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்காக மட்டுமே எனவும், இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த பாசிச கட்சியும் இதேபோன்ற திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது என்றும் பதிலளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கப்படலாம் என தெரிவித்துள்ளார். எந்த விலை கொடுத்தும் சமாதானத்தை நிலைநாட்ட ட்ரம்ப் முயற்சிக்கிறார். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்ட பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் அடுத்த 36 முதல் 72 மணி நேரத்தில் தொடங்கலாம் என தெரிவித்திருந்தார். வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிவிப்பில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக ட்ரம்ப் கூறியிருந்தார். இது மத்திய கிழக்கு பகுதியில் தொடரும் போர் நிலைமையை தணிக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது என
பிரெஞ்சு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் மறியல் தொடர்வதால் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் மறுத்து வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் கடற்படை மறியல் நீடிக்கும் வரை அதனை மீண்டும் திறக்க முடியாது என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவர் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் மறியல் நீடிப்பது நீரிணையை மீண்டும் திறக்கும் முயற்சிகளுக்கு பெரும் தடையாக உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை மாலை அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்தை நீடித்திருந்தார். பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்பட்டு இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையாகும். அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை மறியல் ஈரானால் முற்றுகை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்காவின் மறியல் நீடிக்கும் வரை நீரிணையை மீண்டும் திறக்க மறுத்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் போர் நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருகின்றது. ஈரான் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் தற்பொழுது தாமதம் நிலவி வருகின்றது. பிரான்ஸ், பிரிட்டன் தலைமையில் 30 நாடுகளின் படைத்துறை ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முயற்சிக்கிறது. இங்கிலாந்தில் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பன்னாட்டு மாநாடு நடத்தப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் முயற்சியில் பிரான்ஸ், பிரிட்டன் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளின் படைத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை இரவு அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்தை நீடித்துள்ளார். ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் ஒரு வகையில் முடிவடையும் வரை இந்த போர் நிறுத்தம் தொடரும் என அவர் அறிவித்திருக்கிறார். ஆனால் ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் கடற்படை மறியல் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் எனவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் பாகிஸ்தானுக்கு செல்லும் பயணம் தாமதமாகியுள்ளது. இதனால் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கும் என்ற நம்பிக்கை குன்றியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை மறியலை ஈரான் முற்றுகை எனவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் எனவும் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த மாநாடு நிலையான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பின்னர் நீரிணையை மீண்டும் திறக்கும் படைத்துறை திட்டங்களை மேம்படுத்தும் என பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். லூர்தில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்திற்கும் டெனிஸ் 06 52 19 6008. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருட்தந்தை போல் ராபின்சன் திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார்.